நீங்கள் லக்ஷதீப்லேருந்து வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. இதுதான் வந்து நம்ம வைபேட்டன். இந்த ஊரில் இருக்கிற சர்ச் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதில் எடுத்துட்டார் பேர் அவுட்டு போட்டார். இன்னைக்கு நிறைய லைக் நியூபீஸ் எல்லாத்தையுமே பார்க்குறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சின்ன ஷார்ட் இன்ட்ரோ அபவுட் யூ, லைக் ஆல் தி நியூபீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் சைட். கங்க்ராட்ஸ் ஜீவன். ஹே ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து வி ஆர் கோயிங் டு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் ஒரு 5:15 போல் ஆச்சு. ஸோ என்னடா இந்த ஆங்கிளில் நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் கேரளாவில் வந்து ஆக்ஷன் கேம்ஸ் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்கு தி ஹேவ் அண்ட் ஜியோ டு நாட் இன்ஸ்டால் இட். இதுதான் வந்து நம்ம லைனப் இன்னைக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 30 பைக்ஸ் கிட்ட வந்துருக்கு. முன்னாடி வரைக்கும் நிற்கிது அண்ட் எனக்கு பின்னாடி ஆல்சோ இருக்காங்க. இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். அண்ட் தென் ஃப்ரம் அங்கேருந்து அப்படியே அதிரப்பள்ளி டு வால்பாறை ரூட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் சாவடி ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் வில் பி கிராசிங் தி பார்டர். இந்த பிரிட்ஜு தான் வந்து நம்ம கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கான பார்டரு. இல்லை என்ட்ரு ஆகிட்டோம். இந்த செக் போஸ்ட் வந்து பிலாங்ஸ் டு கேரளா. டைம் வந்து அரௌண்ட் 5:45 ஆகுது. 6:30க்கு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப்பிங், அதாவது டீ பிரேக்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது ஃபுல்லாமே வந்து ஸ்பீட் கேமரா கைஸ் ஆக்சுவலி. ஸோ கேரளாவில் ஸ்பீட் லிமிட் வந்து 80 to 100 தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு மேலே போனீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாஷ்க்கு வந்து 1000 rupees ஃபைன் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேரளாக்குள்ளே வரவங்க ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஹெல்மெட்டில் வந்து கேமரா மவுண்ட் பண்ணக்கூடாது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஃபாக் லேம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அது வந்து நீங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல சூப்பரான ரோடு ஆக்சுவலி. இந்த ரோடு கடைசி கொச்சின் வரைக்குமே வந்து இந்த ரோடு இப்படியே தான் இருக்கும். கேரளாவில் மற்ற பார்ட்ஸில் ரோடு எப்படி இருக்கோ இல்லையோ இந்த ஹைவே வந்து ரொம்ப சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. நல்லா லென்த்தியான கான்வாய். ரைட் பண்ணுறதுக்கே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. சண்டே மார்னிங் யூ ஆர் ஸ்பெண்டிங் லைக் திஸ் சம் குவாலிட்டி டைம் வித் மை கிளப்மேட்ஸ். ஸோ முன்னாடி இன்றைக்கி லீட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சரவணகுமார் ப்ரோ அண்ட் வீரிஸ். ஹாய் கேட். எல்லா வியூவர்ஸ்லாம் ஒன்று தான் தேடிட்டு இருக்காங்க. போன வீடியோவில் நீ வரலன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப சங்கடப்படுறாங்க. சிக்கன் பிரியாணி எங்கே சரவணபவன் இல்லையா? ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரைடு வித் இஸ் ட்ரையம்ப். ஆல்ரெடி நம்ம டெலிவரி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பைக் தான் இது. இதுதான் வந்து நம்ம வைபேட்டன். எப்பவுமே வந்து ஒரு வைப்பாக தான் சுற்றிட்டு இருப்பாரு. இப்போ கூட பாருங்க பாட்டு கேட்டு ஜாலியாக வந்துட்டு இருக்காரு. சைடில் வந்து ஃபுல்லாகவே இது எல்லாமே வந்து கல் கைஸ். இங்கே வந்து கல் லீகலு, நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது இல்லீகல். பட் இந்த ட்ரக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கல் தான். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டாடி ஷாப்புக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே சப்ளை பண்ணுவாங்க. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:30 ஆச்சு. வி ஹவ் ரீச்ட் வடக்கஞ்சேரி டோல்கேட். இட்ஸ் டைம் டு ஸ்டாப் ஃபார் அ டீ பிரேக். ஸோ கைஸ் we have stopped it for an tea stop. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:30 ஆகுது. வடக்கஞ்சேரியில் நம்ம கிளப்பு பைக்ஸ் எல்லாமே வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு குயிக்காக ஒரு டீயை குடிச்சிட்டு ஐ ஜஸ்ட் கண்டினியூ வெயிட். ஆஃப்டர் லாங் டைம் மேரேஜ்க்கு அப்புறம் இதான ஃபர்ஸ்ட் ரைடு. ஏட்டா ஏன் பிஜி வரதில்லைன்னு சொல்லுங்க. கிரிக்கெட்டுக்கு வரதில்லை சொல்றாங்க. நீங்க பண்ணி வச்ச வேலை தான் எல்லாம். எங்கேயும் வர்றதில்லை, எங்கேயும் அட்டெண்ட் ஆனதில்லை. இப்போ எங்கே போனதுன்னு தெரியல. எப்பவுமே நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் அந்தந்த ஊருக்கு வரும்போது அந்தந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிடணும். ஸோ கேரளாக்குள்ளே வந்துட்டு கட்டஞ்சாயா அண்ட் பழம்பொரி. ஸோ இது ட்ரை பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம போகிறது இல்லை. ஸோ சியர்ஸ் சியர்ஸ் பாய். ஏட்டா எந்தா கட்டஞ்சாயா பற்றி ஒரு ஸ்பெஷல் சொல்லுங்க. காஜா பீடி. நீங்கள் லக்ஷதீப்லேருந்து வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. ஷிப்பில் எடுத்துகிட்டு வரணும். இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஓகே அங்கே கொண்டு வரணும். அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்ஓசி எடுத்துட்டு தான் இங்கே வரும். அப்போ போர்ட் உங்களுக்கு கொச்சியில் போர்ட்டா இல்லை? கொச்சியில் போர்ட் இருக்கு மங்களபுரம். ஓகே ஓகே. மேங்களூர் கிட்ட அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? சைட்ஸில் வரும். அங்கே மெயினாக பார்க்குறதுக்கு என்னென்ன பிளேசஸ் இருக்குது அங்கே லக்ஷதீப்பில்? உங்கள் நேமு? ஷஃபீக். ஷஃபீக். நேம் ஷஃபீக். இஸ் ஃப்ரம் லக்ஷதீப்.
அண்ட் மெயினாக இந்த வண்டி பாருங்கள், எல்டி ரெஜிஸ்ட்ரேஷன். வி ஜஸ்ட் பாட் இட் ஃப்ரம் லக்ஷதீப். ஒரு ப்ராப்பர் பேஷன் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். கரெக்டு தானே? ஒரு இது என் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தாங்க. ஓ சரி சரி. ஸ்கூபா டைவிங். ஸ்கூபா டைவிங் அது மட்டும் இல்லை, ஃபிஷ் ஃபீட் பண்ணுவாங்க. ஓகே. நம்ம கையில் இருந்து அதே வந்து எடுத்து சாப்பிட்டு போகும். பிடிக்க முடியாது. இப்போ ஷிப்புனா நம்மளுக்கு கொச்சியிலிருந்து இருக்குல்ல, நம்ம அங்கே போகிறா எவ்வளோ ஒரு 5000 அந்த மாதிரி ஆகுமா? அப்படி ஷிப்பில் கொச்சின்காக 10 or 8K வருவாங்க. ஓகே. பர் பர்சன். அங்கே ஸ்டேலாம் எப்படி இருக்குது? ஸ்டே ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா? ஓ. ஸோ கைஸ், இப்போ டீ குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் சாலக்குடி போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து சாலக்குடியில் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் at 8:30. அண்ட் இப்போ போகிற வழியில் வி ஆர் கிராசிங் தி சவுத் இந்தியாஸ் லாங்கஸ்ட் டுவல் டியூப் டனல், குதிரான் டனல். ஃபார்ட்டி 50 minutes டிரைவ் இருக்குது ஃபார் தி பிரேக்ஃபாஸ்ட். இன்னொரு 1 ஹவருக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆச்சு. வி ஆல்மோஸ்ட் ரீச்டு சாலக்குடி. சாலக்குடிக்கு கொஞ்சம் முன்னாடி ஃபுல்லாக எங்கள் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. வி ஹவ் ஸ்டாப் ஃபார் அ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஒரு குயிக் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒன் செக் வாட் எல்ஸ் இஸ் தேர் அவைலபிள். எந்த ஏரியா அது? சாலக்குடியா? சாலக்குடி கொஞ்சம் முன்னாடி இல்லை சாலக்குடியா? சாலக்குடி கொஞ்சம் முன்னாடி ஹோட்டல் சரவண பவன். ஸோ உள்ளே போய்ட்டு என்னென்ன மெனு இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிப்போம். அது சபரிமலை அப்பம். ஆப்பம்னு சொல்லுவோம், இங்கே அப்பம். அப்போ வந்து அப்புறமேல ஆர்டர் பண்ண போகிறோம். இப்போ வந்து வி ஹவ் ஆர்டர்டு இடியாப்பம் அண்ட் கடலைக்கறி ஆர்டர் பண்ணியிருக்கோோம். ஸோ கீப்பிங் இட் லைட் அண்ட் லெட்ஸ் வெயிட். இடியாப்பம் அண்ட் ஆத்தென்டிக் கேரளா கடலைக்கறி. அதனால ரெடியாக இருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜீர்ணிக்கிறேன். எப்படி இருக்கு ப்ரோ இடியாப்பம்? வீடியோ கண்டி சொல்லல. நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் சூடாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆப்பம், கடலைக்கறி அண்டு வடையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வடை பார்க்குறக்கே நல்லா டெம்டிங்காக இருந்துச்சு. சவுண்டு கேட்கும் பாருங்க. அந்த கிறிஸ்பினஸ் கேட்டே நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். செம்ம சாஃப்டாக இருக்குது கைஸ். ஆக்சுவலி ஆப்பம்னு உள்ளே போகிறதே தெரிய மாட்டேங்குது. ஆப்பம் ட்ரை பண்ணி பாரு ஆகாஷம், சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் அம்மா செய்வாங்களா? ஆண்டி ஒரு நாள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வி ஹவ் ஸ்டார்டட். கொஞ்சம் கொஞ்சமாக பாய்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் லைன் அப் பண்ணிட்டு வில் கோ டுவர்ட்ஸ் அதிரப்பள்ளி. ஸோ அதிரப்பள்ளி போயிட்டு அங்கே கொஞ்சம் சைட் சீயிங் பார்த்து முடிச்சுட்டு ஃப்ரம் தேர் வி ஆர் கோயிங் டு வால்பாறை. ஸோ ஸ்டேட் டூன் மக்களே. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:15 ஆச்சு. இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 30-40 minutes டிரைவ். இதிலேருந்து இந்த டைவர்ஷன் எடுத்தாச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி டபுள் ட்ராக் ரோடு மட்டும் தான் இருக்கும். இங்கே அந்த மாதிரி நம்ம இங்கே வந்து க்ரூஸ் பண்ணிட்டு வர முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு 400 to 500 meters கிட்ட நம்ம கான்வாயே போயிட்டுருக்கு. ஆக்சுவலி வெதர் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் வார்மாக இருக்குது. பட் எவ்வளோ வார்மாக இருந்தாலும் பரவாயில்ல. லைக் ரெயின் வந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் அவ்வளோ லைக் கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியாது. இந்த ஊரில் இருக்கிற சர்ச் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டாச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாச்சு வந்து நீங்கள் என்ன மூவியில் பார்த்துருக்கீங்க, அதாவது தமிழ் மூவியில் ஒரு மூவியில் வரும். ஸோ என்ன மூவியில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 kilometers முன்னாடி லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஃபாரஸ்ட்டு, வைல்ட் அனிமல் கிராசிங் ஜோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அதிரப்பள்ளி ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் கைஸ். இதுதான் வந்து உள்ளே போகணும். நம்ம அங்கே போய் பார்க் பண்ணிட்டு வருவோம். நம்ம அந்த இடத்துல போடலாம்னு நினைக்கிறேன். ஃபைனலி வி மேட் இட் டு தி பார்க்கிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ்க்கு நேர் ஆப்போசிட்லேயே கொஞ்சம் மேலே போகிறோன்னா லைக் இவ்வளோ பைக்ஸ் நிப்பாட்டுற அளவுக்கு தேர் இஸ் அ ஸ்பேஸ் ஹியர். ஸோ வந்தீங்கன்னா பைக்கில் வந்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு பார்க் இட் ஹியர் அண்ட் தென் அங்கேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய்க்கலாம். ஹரிஷ் ப்ரோ இஸ் ஆன் தி vlog ஆஃப்டர் அ லாங் டைம். கேரண்டி, நான் கேரண்டி.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சர்ப்ரைஸ் இன்னைக்கு சண்டே ஃபுல்லி க்ரௌடட் அங்கே இடத்துல ஃபுல்லாக. நாங்கள் எங்கள் பாய்ஸ்காண்டி வெயிட் பண்ணிருக்கோம். எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒட்டுக்கா கவுண்ட் எடுத்துட்டு அண்ட் தென் வி ஹேவ் டு டேக் இட் டிக்கெட்ஸ் ஃப்ரம் ஹியர். அதுக்கப்புறம் உள்ளே போகணும். கேரளாவிலே ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நடக்க வேண்டியது இருக்கு. என்னடா போயிட்டே இருக்கானுங்க, மேலே வரும்போது தெரியும். கண்டிப்பா வருத்துங்க. இப்போதான் வந்து ஒரு கால்வாசி வந்திருக்கும். மட்டும் ஸ்ரீராம் பண்ணா ஸ்னேக் சென்ட் என்று அழைக்கப்படுவார். சென்ட்ரம் பார்த்து ரைஸ் பண்ணாம நார்மலா